வணக்க மக்களே. நம்ம கார்த்தி கதையில் டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வில்லி வந்துட்டு வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அந்த டிரைவர் பையன் எல்லாத்துல இருந்தும் அக்காவை காப்பாத்திக்கிட்டே இருக்கான். ஒன்று அவனுக்கு முடிவு கட்டணும், இல்லைன்னா அக்காக்காரிக்கு முடிவு கட்டணும். எப்படியாவது என் புருஷனை மறுபடியும் தலைவர் பொறுப்புக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அக்காக்காரிக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணணும். சரி, நம்ம போயிட்டு அத்தையை பார்த்து பேசுவோம், அவங்க கண்டிப்பா நமக்கு சாதகமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு வில்லி நேரா வந்துட்டு ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அதிகாரியை பார்த்து, சார், நான் என்னோட அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், போய் பேசுங்க. வில்லி நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, மருமகளே என்னாச்சு? அவங்க சொல்றாங்க, அத்தை, அந்த டிரைவர் பையன் பயங்கரமா சதி பண்ணி அந்த செங்கல் சூளைய அவன் பேருக்கு எழுதிட்டான்ட்ட. என் புருஷன் பேருக்கு அதை எழுத முடியலத்த. நான் என்னதான் அக்காவுக்கு எதிராக சதி பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிடுறான். எப்படியாவது அக்காக்காரிய பிரச்சனையிலேருந்து காப்பாத்திடுறான். அத்தை, நீங்க தாத்த ஏதாவது பண்ணி ஒன்று அந்த டிரைவர் பையலையோ இல்லை அக்காக்காரியவையோ காலி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல, என்னால் போராடவும் முடியல. நீங்கள் தான் ஏதாவது பிளான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்கிறாங்க, மருமகளே, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீ ஏதிப்பியா என்ன அப்படின்னு தெரியல. வில்லி சொல்கிறாங்க, அத்தை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அந்த டிரைவர் பயலுக்கு முன்னாடி இனிமேலும் என்னால் தோற்கவே முடியாது. அவனுக்கு நான் சரியான ஆப்பு வைக்கணும். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. என் புருஷனை மறுபடி தலைவர் பதவிக்கு உட்கார வைக்கணும். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே என் கண்ணால் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு யோசனை கொடுங்க. இப்படியே என்னால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் இப்ப சொல்ல போற விஷயம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவ உன்னோட உறவுக்காரி. அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷனோட வெற்றி மட்டும்தான் எனக்கு முக்கியம். மற்றபடி எனக்கு வேறு யாருடைய வெற்றியும் எனக்கு முக்கியம் இல்லை. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, அதை நான் சிறப்பாக பண்ணிடுறேன். இதை கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு மருமகளே, நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்காமையா இருக்கேன். நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்பா அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு மருமகளே, உன் அக்காக்காரி உயிரோட இருந்தா தானே இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. பேசாப்புல உன் அக்காக்காரியை காலி பண்ணிடு. உன் அக்காக்காரியை காலி பண்ணிட்டா உன் புருஷனை தலைவர் பதவிக்கு உட்கார வச்சிடலாம். இவ்வளோ நாளும் எதுக்காக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானோ அந்த டிரைவர் பையன், அவனோட பிளானும் செல்லுபடியாகாம போயிடும். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அத்தை என்னத்த சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, இதுக்கு தான் மருமகளே சொன்னேன், நீ கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்ட அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை, நான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் என் அக்காக்காரியை தாக்குறதுக்காக முயற்சி பண்ணேன் அப்படின்னாலும் அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிருவானே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதுக்கு அந்த டிரைவர் பையல நீ வேற எங்கேயாவது போக வச்சிடணும். அப்படி போக வச்சுட்டு தான் நீ அக்காக்காரிய காலி பண்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அப்ப வெள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, என் புருஷனுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என் புருஷன் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக நீங்க சொல்றத நான் கேட்குறேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சூப்பர் மருமகளே, நீ சரின்னு சொல்லிட்டியல்ல, இதுக்கப்புறம் பண்ற பிளான் எல்லாமே மாசா இருக்கும். நீ கவலைப்படாத மருமகளே அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட பிளானை எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. வி ஈஸ்வரியை காலி பண்றதுக்காக எல்லா பிளானையும் கேட்ட பிறகு முத்து சொல்றாரு, மருமவளே, நீ உஷாரா இருக்கணும். அந்த டிரைவர் பையலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட பிளானை காலி பண்றதுக்கு பார்ப்பான். எதுக்கும் நீ உஷாரா இருந்துக்க. ஒருவேளை நீ சிக்கினாலும் உனக்கு பிரச்சனை தான். இப்ப நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வர மாதிரி இருக்கும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நான் மாட்ட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு
நேராக அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க, நீங்கள் இந்த தலைவர் பதவிக்கு வரத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு என் புருஷனோட வெற்றி தான் முக்கியம், வேற யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொன்னதும் உடனேயே அவர் சொல்கிறாரு, எனக்காக நீ எவ்வளோ முயற்சி பண்ணுற, நான் தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்னு நீ நிறைய தியாகம் பண்ணியிருக்க. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க, எங்கள் அம்மாவோட இறப்புக்கு காரணம் மாமா தான் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு உங்களை நான் காதலிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். உங்களை நான் பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வருவேன். இந்த ஊருக்குள்ள உங்களை பெரிய தலைவர் ஆக்குறது தான் என்னோட முதல் குறிக்கோள். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ அவர் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஈஸ்வரி தான் நம்ம 2 பேரையுமே சேர்ந்து வாழ விடாம பிரிச்சுட்டா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அது எல்லாத்துக்குமே அக்காக்காரி கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பா. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். இதை கேட்டதும் அவரும், சரி, நீ வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, கொஞ்சம் பார்த்து உஷாரா எந்த பிளானா இருந்தாலும் பண்ணு. ஏன்னா அந்த டிரைவர் பையலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பா தோற்கடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. அக்காக்காரிய எப்படியாவது யாருக்கும் தெரியாம வெளியில கூட்டிட்டு போகணும். நான் தான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. அப்பதான் வீட்டில் உள்ள எல்லாரும் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, இது மாதிரி எல்லாரும் கோவிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி இந்த நேரத்தில் சொல்கிற, என்னால் கோவிலுக்கு வர முடியாதே. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அக்கா, ரேவதிக்கு ரொம்ப நாளாக வெறும் கெட்டது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ரேவதியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, என்ன சந்திரா, புதுசா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ரேவதி எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அவள் இப்படி சோகமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. அவளுக்காக கோவிலில் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சேன். அதை வச்சு தான் பேசினேன். உடனே அவரும், நீ இந்த அளவுக்கு நல்லபடியாக யோசிப்ப அப்படின்னு நான் யோசிக்காமல் போயிட்டேன். சரி, வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி மட்டும் நிற்கிறாங்க. சந்திரா நேராக அவங்க அக்கா கிட்ட, அக்கா, நீ இருக்கா, நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அவங்க சொல்கிறாங்க, சரிடி, போயிட்டு வாடி அப்படின்னு சொல்ல வில்லி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனதும் அங்கே வில்லி நேராக அவங்க ராஜாவை பார்த்து, இங்கே பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை மட்டும் நான் முடிச்சுட்டு வரேன், எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வில்லி நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போது ஈஸ்வரி அவங்க தங்கச்சியை பார்த்து, என்னடி இது, கோவிலுக்கு போன உடனே திரும்பி வந்துட்டேன், எல்லாரும் வந்துட்டாங்களா? வில்லி சொல்கிறாங்க, இல்லைக்கா, யாரும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டி நீ மட்டும் வந்திருக்க? வில்லி சொல்கிறாங்க, இல்லைக்கா, ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சுக்கா. இங்கே பாருக்கா, இந்த செங்கல் சோலை இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு செங்கல் சூளை பக்கத்து ஊரில் சேல்ஸுக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அதான் அந்த செங்கல் சூளையை எப்படியாவது உன் பேருக்கு வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதாக்கா நான் இங்கே வந்தேன். வாக்கா, நம்ம 2 பேரும் அங்கே போகலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி திடீர்னு இப்படி சொல்கிற? சரி, முக்கியமாக நான் வரணுமா? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஆமாக்கா, நீ வந்ததாக்கா சரியாக இருக்கும், வாக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரம் 2 பேரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனதும் ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி இது இடம்? என்னமோ சொன்ன, நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்ன, ஆனால் இங்கே யாருமே இல்லையேடி. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு 4-5 ரவுடிங்க வராங்க. அந்த ரவுடிங்களை பார்த்ததும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நம்ம 2 பேரும் தனியாக வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ரவுடிங்களை அனுப்பியிருக்காங்க. அதுக்கு வில்லி வந்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அந்த ரவுடிங்க நேராக ஈஸ்வரியை தான் வந்து பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. வில்லியை மட்டும் அந்த ரவுடிங்க பிடிக்கலை. வில்லி ஓரமாக நிற்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா, நீ இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு.
அப்ப சந்திரா அமைதியா அங்கனையே நிக்கிறாங்க. வில்லன்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து சிரிக்கிறாங்க. மேடம் தான் எங்களை வர சொன்னது. ஆனா நீங்க அவங்கள இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக சொல்றீங்களா? இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே எதிர்ச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, எங்களை மேடம் தான் வர சொன்னாங்க உங்களை காலி பண்றதுக்காக. இதை கேட்டதும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அவங்க தங்கச்சியை பார்த்து, என்னடி நடக்குது இங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. நான் என்ன பிளான் பண்ணாலும் எல்லாத்துல இருந்தும் உன் மருமகன் உன்னை காப்பாத்திடுறான். இதே மாதிரி நான் கடைசி வரைக்குமே உன் மருமகன் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உன் மருமகனை தோற்கடிக்கணும் அப்படின்னா உன்னை காலி பண்ணா மட்டும்தான் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான்க்கா நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததுல உனக்கு கண்டிப்பா கோவம் வரும். நீ ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவ அப்படிங்கிறது தெரியும். உன் சொந்த தங்கச்சியை உன்னை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ற அப்படின்னு நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா என்னக்கா பண்றது? என் புருஷன்கிட்டேருந்து நீ என்னை பிரிச்சதுலேருந்து நான் எந்த அளவுக்கு வேதனையோட சுத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவரை எப்படியாவது நான் ஒன்று சேரணும்னு நினைச்சேன். இந்த ஊருக்குள்ள அவரை நம்பர் 1 கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா எதுலேருந்தும் நீ அவரை விடவே இல்லை. அவரை நீ மட்டம் தட்டிக்கிட்டே இருந்த. இதனால அவர் தோத்து போனதுதான் மிச்சம். இப்ப கூட அவரு அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயில்ல இருக்கிறாரு. இது எதையுமே என்னால பார்க்க முடியல. அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அவரு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தடையா இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தாக்கா. அதனால உன்னை நான் காலி பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி பேசுற? நான் உன்னோட தங்கச்சிடி. ஏண்டி இப்படி அக்காடி ஏண்டி இப்படி பேசுற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் ஒரு தங்கச்சி மாதிரியா நீ நடந்துக்கிட்ட? அந்த வீட்டில் என்னை ஒரு அடிமையா நீ பயன்படுத்தின. உன் வேலைகள் எல்லாத்துக்குமே ஒரு வேலைக்காரியா என்னை பயன்படுத்திக்கிட்ட. என் புருஷன் கூட என்னை சேர்ந்து வாழ விடலை. அவரை நீ அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்துன. அவர் கூட நான் வாழக்கூடாது அப்படின்னு நீ முடிவு பண்ண. இது எல்லாத்தையுமே நீ இப்போ பண்ணிட்டு உன் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசுறியே, இது எந்த விதத்தில் நியாயம்க்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடி நீ இப்படி பேசுற? இத்தனை நாளும் எனக்கு ஆதரவா இருந்த நீ ஏண்டி இப்படி பேசுற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாக்கா. என்னைக்காவது என்னை நிம்மதியா வாழ விட்டுருக்கிறியா? இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் நீதான் காரணம். ஸோ உன்னை காலி பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. தான் சொந்த தங்கச்சி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றாளே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்போ வில்லி கையில ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஆயுதத்தை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இனிமேலும் கண்டிப்பா நீ இருந்தா எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை தாக்க போக நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு தடுக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் வில்லி டென்ஷன் ஆகி, அக்காவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எப்படா வர அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை எனக்கு ரொம்ப முக்கியம். அத்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை இப்பயாவது புரியுதா? உங்க தங்கச்சி எப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, இப்பதான் எனக்கு புரியுது. என் தங்கச்சி எனக்கு எதிரா என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம சேனல்ல ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க போறேன். 2026 ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதுக்காக ஒரு சின்னரா ஒரு கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக, அதுவும் கேர்லி கிஃப்ட். அவங்களுக்கு இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளிப்ஸ் இந்த மாதிரி ஒரு கேர்லி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஒரு 10 திங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ற ரேண்டமான 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.